ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 3/10/2025 பாப்தாதா சொல்கிறாங்க, சகாரமரிலே இனிமையான குழந்தைகளே, உண்மையிலும் உண்மையான விட்டில் பூச்சிகள் நீங்கள் தான். ஏன்னா விட்டில் பூச்சி எப்படி நெருப்பை பார்த்த உடனே ஓடி வந்து பலியாகுமோ, அந்த மாதிரி பரமாத்மா ஜோதியில் பலியாகிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் பலியாகிறதுடைய நினைவு சின்னம் தான் தீபாவளி, தீப ஒளியில் பலியாகிற நினைவு சின்னம். கேள்வி: பாபா தன்னுடைய குழந்தைங்களுக்கு என்ன செய்தி சொன்னார்? பதில்: ஆத்மாக்களாகிய நீங்கள் எப்படி நிர்வாண தாமத்திலிருந்து வரீங்க, நான் எப்படி வரேன், அதாவது பாபா எப்படி வரார், இதை பாபா சொல்லியிருக்கிறார். நான் யார், என்ன பண்ணுறேன், எப்படி இந்த ராமராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறேன், எப்படி குழந்தைகளாகிய உங்களை ராவணன் மேலே வெற்றி கொள்ள வைக்கிறேன், இது எல்லாமே இப்போ குழந்தைங்களுக்குத்தான் தெரியும். ஏன்னா இப்போ உங்களுடைய ஆத்ம ஜோதி ஏற்றப்பட்டு இருக்குது, ஞான ஜோதி ஏற்றப்பட்டு இருக்குது. அதனால் நீங்கள் எப்படி பரந்தாமத்திலேருந்து வரீங்க, நான் எப்படி வரேன், நான் என்ன பண்ணுறேன், எப்படி ஸ்தாபனை பண்ணுறேன், எல்லாமே உங்களுக்கு தான் தெரியுது. ஆத்ம ஜோதி ஏற்றப்பட்டிருக்கு, மற்றவர்களுக்கு ஏற்றப்படலை. பாடல்: தாயும் நீயே தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க, பாட்டு கேட்டிங்களா? ஆத்மாக்கள் இந்த ஸ்தூல கர்மேந்திரங்கள் மூலமாக பாட்டை கேட்குது. ஸோ பாடலுடைய ஆரம்பம் கரெக்டாக இருக்குது, பிறகு பக்தி மார்க்கத்துடைய வார்த்தைகள் வந்துடுது. ஸோ நிறைய பாட்டு அப்படி தான் இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட் லைன் அல்லது ஏதோ ஒரு லைன் கரெக்டாக இருக்கும். உங்களுடைய பாதத்தில் தூசியாக இருக்கிறோம் அப்படின்னு அந்த பாட்டில் வருது. ஆனால் குழந்தைங்க எப்படி பாதத்தின் தூசியாக இருக்க முடியும்? இது தப்பு இல்லையா? கடவுளுடைய காலில் ஒரு தூசி நாம் அப்படின்னு வள்ளலார் கூட சொல்லியிருக்கிறதா சொல்லுவாங்க. அது கடவுளை, அதாவது கடவுள் குழந்தைங்கள அப்படி கேவலமாக நினைக்க மாட்டார், சொல்லவும் மாட்டார். அதான் சொல்கிறார், குழந்தைங்க எப்படி காலின் தூசியாக இருக்க முடியும்? ஒரு அப்பாவுக்கு குழந்தைன்னா கால் தூசியா? இது தப்பு. ஸோ குழந்தைங்களுக்கு சரியான வார்த்தையை தான் பாபா புரிய வைக்கிறார். குழந்தைங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்களோ அங்கேருந்து தான் பாபாவும் வரார், நம்ம அப்பாவும். அது நிர்வாண தாமம். ஸோ அங்கேருந்து எப்படி எல்லாரும் வரோன்றத பாபா சொல்லியிருக்கிறார். நான் எப்படி வரேன், வந்து என்ன பண்ணுறேன், எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ராமராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக ராவணன் மீது உங்களை வெற்றி அடைய வைக்கிறார். குழந்தைங்களுக்கு தெரியும் ராமராஜ்யமும் ராவணராஜ்யமும் இதே பூமியில் தான் ஏற்படுது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இப்போ உலகத்துக்கு எஜமானர் ஆகுறீங்க. பூமி, ஆகாயம், சூரியன் எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டில் வந்துடுது, உங்கள் கைக்கு வந்துடுது. இப்போ எல்லாமே ராவணனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதாக பக்தி மார்க்கத்தில் வரும். இப்போ ராவணனை அழிச்சிட்டா அது நம்ம கட்டுப்பாட்டில் வந்துடும் தானே. பாருங்கள், சூரியன், பூமி, ஆகாயம் எல்லாமே நம்ம கட்டுப்பாடு. இப்போ முழு உலகத்தின் மீதும் ராவண ராஜ்யம்தான் நடக்குது. அதே மாதிரி முழு உலகத்தின் மீதும் சத்தியுகத்தில் ராமராஜ்யம் நடக்கும். ஸோ ஆனால் என்ன, ராவண ராஜ்யத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, ராமராஜ்யத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. பிறகு கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வரும். பாருங்கள், ராவண ராஜ்யத்தில் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க, இல்லை அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா மனிதர்கள் விகாரிகள் ஆகிடுறாங்க.
ராமராஜ்யத்தில் நிர்விகாரிகளாக இருக்கிறாங்க. ஸோ ராமராஜ்யத்தில் நிர்விகாரிகளாக தூய்மையாக இருந்தவர்களே ராவண ராஜ்யத்தில் விகாரிகளாக மாறினாங்கன்றதெல்லாம் மனிதர்களுடைய கதை தான். எப்படி ராமனும் எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமானனாக, அதாவது பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமானனாக இருக்கிறாரோ, அதேமாரி ராவணன் கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமானனாக தான் இருக்கிறான். பாருங்கள், ராவணனுடைய தர்மங்கள், ராவணனுடைய படைப்புகள் தான் மதங்கள் எல்லாம், நரகத்தில் தோன்றக்கூடிய மதங்கள் எல்லாம். எவ்வளோ தர்மங்கள் பாருங்கள் இப்போ. ஸோ பல தர்மங்களின் விநாசம்னு பாடப்பட்டிருக்கு இல்லையா. பாபா இந்த மனித சிருஷ்டி மரத்தை பற்றியும் புரிய வைக்கிறார். இப்போ தசரா கொண்டாடுறாங்க, ராவணனை எரிக்கிறாங்க. இதை எல்லைக்குட்பட்ட எரிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஒரே ஒரு உருவ பொம்மையை எரிக்கிறது அது எல்லைக்குட்பட்ட விஷயம். ஆனால் நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்ட ராவணனை, உலகம் ஃபுல்லாக பறந்து விரிஞ்சிருக்கிற அந்த ராவணனை, 5 விகாரங்களை எரிக்கிறோம். ஸோ அதுவும் பாரதவாசிகள் தான் ராவணனை எரிக்கிறாங்க. எங்கெல்லாம் பாரதவாசிகள் வெளிநாட்டிலையும் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் தசராவின் போது ராவணனை எரிக்கிறாங்க. அது எல்லைக்குட்பட்ட தசரா. இலங்கையில் ராவணன் ராஜ்யம் செஞ்சான், சீதையை கடத்திட்டு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எல்லைக்குட்பட்ட விஷயம். இப்போ முழு உலகத்தின் மீதும் ராவண ராஜ்யம் தான் நடக்குதுன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இப்போ எங்கேயும் ராமராஜ்யம் இல்லை, ஏதோ ஒன்று தான் இருக்கும். ஒன்று ராமராஜ்யம் இல்லைன்னா ராவணராஜ்யம். ராமராஜ்யம் ஈஸ்வரனால் உருவாக்கப்படுது, அதுக்கு பேர் தான் ராவணராஜ்யம். மனிதர்களால் ராமராஜ்யத்தை உருவாக்க முடியாது, ஏன்னா ராமராஜ்யம்னாலே ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்டதுன்னு தான் அர்த்தம். சூப்பரில். மனிதர்களால் உருவாக்கப்படுறது தான் ராவணராஜ்யம். சத்தியுகத்தை ராமராஜ்யம்னு சொல்கிறோம். மனிதர்கள் ஜபமாலை உருட்டுறாங்க, ரகுபதி ராகவ ராஜாராம்னு பாடுறாங்க. ஆனால் உண்மையில் அவங்க ஒன்று திரேதாயுகத்தின் ராஜா ராமரை நினைக்கல, கடவுளை தான் நினைக்கிறாங்க. ஸோ யார் முழு உலகத்துக்கு சேவை செய்கிறாரோ அவருடைய மாலையை தான் உருட்டி அவரைத்தான் நினைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம், கடவுளை தான் நினைக்கிறாங்க. பாரதவாசிகள் தசராவுக்கு பிறகு தீபாவளி கொண்டாடுறாங்க. ஏன் தீபாவளி கொண்டாடுறாங்க? ஏன்னா தேவதைகளுடைய முடிசூட்டு விழா நடக்குது இல்லை, ராஜராணியாக பதவி ஏற்கிற விழா நடக்குது. அதோடைய நினைவு தான் தீபாவளி. அதனால்தான் பக்தியில் கூட ராமர் அரியணை ஏறுற நாள் தான் தீபாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி முடிசூட்டுற விழா நடக்கும்பொழுது நிறைய தீபங்கள் ஏற்றி வைப்பாங்களாம். ஒன்று முடிசூட்டும் விழா தீபாவளி, இன்னொன்று வீடு முழுவதும் தீபங்கள் ஏற்றுற விழாவும் தீபாவளின்னு சொல்லப்படுது. ஸோ வடநாட்டிலலாம் வீடு ஃபுல்லாக தீபம் ஏற்றுவாங்க. இங்கே எப்படி திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறோமோ, லட்சதீபம் ஏற்றுறோமோ, அந்த மாதிரி அவங்க தீபாவளிக்கு தான் வீடு ஃபுல்லாக ஏற்றுவாங்க. ஸோ வீடு ஃபுல்லாக தீபம் ஏற்றுறதுடைய நினைவாக தான் அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் வானத்துலேயும் ஏற்றுறாங்க வெடியாக. அனைத்து ஆத்மாக்களுடைய ஜோதியும் பிரகாசித்து கொண்டிருக்கும் எங்கள் சொர்க்கத்தில். ஸோ அதோடைய நினைவு தான் அங்கே வீட்டுக்கு வீடு தீபம் ஏற்றுறாங்க. ஆனால் உடம்புன்ற வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம தீபம் ஏற்றப்பட்டிருக்கு, சொர்க்கத்தில் இருக்கும் எல்லோருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம். இப்போ எல்லாருடைய ஆத்ம தீபமும் அணைஞ்சிடுச்சு. ஸோ இரும்பு யுகம்னாலே இருள் தான், அதாவது பக்தி மார்க்கம். பக்தி செய்ய செய்ய ஜோதி குறைஞ்சிடுது இல்லையா. இருள்னாலே பக்தி மார்க்கம் தான், பக்தி செய்ய செய்ய ஜோதி குறைஞ்சிக்கிட்டே வருது. மற்றபடி
மனிதர்கள் கொண்டாடுற தீபாவளி கலியுகத்தில் கொண்டாடுறாங்களே அது செயற்கையான தீபாவளி. ஏன்னா இங்கே என்ன பட்டாபிஷேகமாக நடக்குது? பட்டாசு வெடிக்கிறதுக்கு. பட்டாபிஷேகம் நடக்குதுன்னு பட்டாசு வெடிக்கிறாங்களா என்ன? கிடையாது. இப்போ செயற்கையாக அதை இமிட்டேட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மியை அழைக்கிறாங்க, பூஜை செய்கிறாங்க. இது பக்தி மார்க்கத்துடைய பண்டிகை. ராஜாக்கள் யாராவது சிம்மாசனத்தில் உட்கார்றாங்க, ராஜாவாக பதவி ஏற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முடிசூட்டும் விழா ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க இல்லையா? அது எல்லாமே எல்லைக்குட்பட்ட விஷயங்கள். இப்போ எல்லைக்கப்பாற்பட்ட விநாசம் நடக்க போகுது. உண்மையிலும் உண்மையான தசரா நடக்க போகுது இல்லை? ராவண ராஜ்யமே பற்றி எரிய போகுது. அதான் உலக அழிவு. பாபா அதுக்கு முன்னாடி அனைத்து ஆத்மாக்களின் ஜோதியை ஏற்றுறதுக்காக வந்திருக்கிறார். ஆனால் மனிதர்களுக்கு இது தெரியாமல் தன்னுடைய ஜோதி பெரிய ஜோதியோட கலந்துடும்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது உயிர் பரமாத்மாவோட கலந்துடும்ட்டு. ஸோ பிரம்ம சமாஜத்தவருடைய கோயிலில் பார்த்திங்கன்னா எப்போவுமே தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா. எப்படி விட்டில் பூச்சி ஜோதியை பார்த்துச்சுன்னா சுற்றி சுற்றி வந்து அதிலே பலியாயிடும், அந்த மாதிரி நம்ம ஆத்மா கூட இப்போ பெரிய ஜோதியில் அதாவது சிவபாபாவில் ஐக்கியமாகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு உதாரணத்தை உருவாக்கிட்டாங்க. அதனால தான் வள்ளலாரெல்லாம் கூட ஜோதியோட ஜோதியாக கலந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது வள்ளலார் மட்டும் கலந்துட்டாருன்ற அர்த்தம் கிடையாது. எல்லோரும் கலப்பாங்க, வள்ளலார் கலந்துட்டார் முன்னாடியே அப்படின்ட்டு. ஆனால் வள்ளலாரும் கலக்கிறது கிடையாது, யாரும் கலக்கிறது கிடையாது. ஏன்னா ஆத்மா அழிவற்றது. நீங்கள் பாபாவுடைய அரைக்கல்பத்து பிரியதர்ஷினிகள். ஒரு பிரியதர்ஷன்கிட்ட இப்போ பலியாகி இருக்கிறீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் பார்க்காமலே லவ் பண்ணும், அது கூட பரவாயில்ல, அவரை பற்றி தெரியாமலே லவ் பண்ணும் அரைக்கல்பத்துக்கு. ஆனால் இப்போ அவர் வந்துட்டார், ஆனால் மற்ற விஷயத்தில் போதையில் இருக்கிறோம். அப்போ தெளியும் போது பாபா கிட்ட அந்த பிரியதர்ஷன் கிட்ட பலியாகிறோம். மற்றபடி எரிஞ்சு போகிற விஷயம் கிடையாது. விட்டில் பூச்சி மாதிரி உலகத்தில் ஸ்தூலமான மனிதர்கள் காதலியாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு காதலனுக்கு ஒரு காதலி, ஒருவனுக்கு ஒருத்தி. ஆனால் இங்கே பலருக்கு ஒருவன் இல்லையா? ஒரு சிவபாபா மட்டும்தான் மணமகன், மற்ற எல்லோரும் மணமகள்கள் தான். ஸோ மணமகள்கள் அந்த ஒரு மணமகனை தான் பக்தி மார்க்கத்தில் நினைவு செஞ்சிட்டே இருந்திருக்கிறாங்க. என்னென்ன பிரியதர்ஷனே, நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் உங்கள் மீது பலியாயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களை தவிர நாங்கள் யாரையும் நினைவு செய்ய போகிறது கிடையாது இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இப்போ பாபாவோடு நமக்கு இருக்கிறது ஒன்றும் சரீர சம்பந்தப்பட்ட அன்பு கிடையாது. ஏன்னா அவருக்கு சரீரமே கிடையாது. மற்றபடி உலகாயுத மணமகளுக்கு இருக்கிற அன்பு சரீர சம்பந்தப்பட்டது. ஸோ ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்துட்டு மட்டும் இருப்பாங்க, பார்க்கறதுலே திருப்தி அடைஞ்சிடுறாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் மணமகன், மற்ற எல்லோரும் மணமகள்கள். அனைவரும் அந்த ஒரு தந்தையைத்தான் நினைக்கிறாங்க. சிலர் இயற்கையெல்லாம் நம்புகிறாங்க, இருந்தாலும் கூட இறைவா பகவானே அப்படின்னு கண்டிப்பாக வாயிலிருந்து வரதானே செய்யுது. எங்களுடைய துக்கத்தை நீக்குங்க அப்படின்னு எல்லோரும் அவரைத்தான் கூப்பிடுறாங்க. பக்தி மார்க்கத்தில் பல காதலிகள் இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு மணமகளாக இருப்பாங்க, இன்னொருத்தருக்கு மணமகளாக இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு மணமகன் தான், அத்தனை பேரும் காதலிகள் தான். ஆக்சுவலாக ஒரு லவ்வர் இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஒரு வழி பண்ணிவிடுவாள். ஆனால் இங்கே தான் அதிசயம் என்ன, ஒரு லவ்வர் இன்னொருத்தரை தன் மணமகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அதிசயம் இங்கே தான் நடக்குது.
நம்ம எல்லாம் பாபாவுடைய லவர். இன்னும் நிறைய லவரை பாபா கூப்பிட்டு வரும். ஹனுமானுக்கு பாருங்கள் எத்தனை பிரியதர்ஷினிகள். அனைவரும் அவங்களுடைய மணமகனுடைய உருவத்தை உருவாக்கிட்டு, அதாவது இஷ்ட தெய்வம் இல்லை உருவாக்கிட்டு தனக்குள்ளே ஒன்று கூடி அவருக்கு பூஜை பண்ணுறாங்க. பிறகு அந்த பிரியதர்ஷனை நீரில் வேறு மூழ்கடிச்சிடுறாங்க. இந்த இப்போ நவராத்திரி சீசனில் துர்கை அந்த மாதிரி சிலை செஞ்சு மூழ்கடிப்பாங்க. அப்போ ஒரு அர்த்தமும் புரிஞ்சிக்கிறது கிடையாது. இங்கே அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. இங்கே உங்களுடைய மணமகன் எப்போவுமே அழகாக இருக்கிறவர், ஒருபோதும் கருப்பாகிறது கிடையாது. தூர பிரயாணியாகிய தந்தை வந்து எல்லோரையும் வெள்ளையாக தூய்மையாக ஆக்குறார். அதுக்கு தான் அவர் வர்றது. நீங்களும் அவரை மாதிரி பிரயாணிகள் தான். ஆனால் நம்ம ரொம்ப நாளாக இங்கே இருக்கிறோம். பாபா கடைசியில் மட்டும் வர்றார். ஸோ அந்த தூரதேசமாகிய பரந்தாமத்திலேருந்து வந்து தான் இங்கே நம்ம நடிக்கிறோம். உங்களுக்குள்ளே கூட வரிசைக்கிரமமான முயற்சியின்படி தான் இதை புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ முக்காலத்தை உணர்ந்த திரிகாலதரிசி ஆகியிருக்கிறீங்க. அதனால் படைப்பவரை பற்றியும் உங்களுக்கு தெரியும், படைப்பின் முதலிடை கடை பற்றியும் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் முக்காலத்தை உணர்ந்தவர் தானே. திரிகாலதரிசினா முக்காலத்தை உணர்ந்தவர்னு அர்த்தம். அதனால் நீங்கள் திரிகாலதரிசி பிரம்மகுமார் குமாரிகள் ஆகிட்டீங்க. பிரம்மகுமார் குமாரிகள்னால முக்காலத்தை உணர்ந்தவர்கள் தான். உலகத்தில் ஜகத்குரு இந்த மாதிரி பட்டங்கள் கிடைக்கிது. ஆனால் உங்களுக்கு என்ன பட்டம் கிடைக்குது? திரிகாலதரிசி பிரம்மகுமார் குமாரிகள்ன்ற பட்டம் கிடைக்கிது. சுயதர்சன சக்கரதாரின்ற பட்டம் கிடைக்கிது. இதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப நல்ல பட்டம்ன்ற. சுதர்ஷன சக்கரதாரின்னு கிருஷ்ணருக்கு தான் பக்தி மார்க்கத்தில் சொல்லுவாங்க. இப்போ தான் தெரியுது அது நாம தான்ட்டு. இப்போ பாபா கேட்குறாரு, பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் சுதர்ஷன சக்கரதாரிகளா, அல்லது உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குற சிவபாபாவும் சுதர்ஷன சக்கரதாரியா? சிவபாபாவும் தான் சொல்கிறான். பாபா சொல்கிறார், ஆமாம். ஏன்னா ஆத்மா சரீரத்தோடு சுயதர்சன சக்கரதாரி ஆகுது இல்லையா? சிவபாபா கூட இந்த பிரம்மா பாபாவுக்குள்ளே வந்து புரிய வைக்கிறார். ஒருவேளை சிவபாபா ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக இல்லைன்னா அவர் எப்படி உங்களை ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆக்க முடியும்? அவர்கிட்ட அந்த ஞானம் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு கொடுத்து உங்களையும் அப்படி மாற்றுறாரு. அதனால் அவர் தான் அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மா. ஸோ இது வந்து ஆத்மாவுக்கு தான் சொல்ல முடியும். தேகத்துக்கு சொல்ல முடியுமா? உயர்ந்த தேகம் பரம தேகம்னு சொல்ல முடியுமா? அந்த பரமபிதா தான் வந்து உங்களை அவரை மாதிரி உயர்ந்தவர்களாக ஆக்குறார். ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக பிராமண ஆத்மாக்களை தவிர வேறு யாருமே ஆக முடியாது. ஏன்னா சூத்ர தர்மத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்குமே அது தெரியாமல் தான் இருந்துச்சு. இப்போ பாபா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுருக்கிறோம். ஸோ அதை கேட்டு நீங்கள் தான் மகிழ்ச்சி அடைகிறீங்க. வெளியில் இருக்கிறவங்க இந்த விஷயங்களெல்லாம் கேட்டாங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க. ஓ, இது ரொம்ப மிக உயர்ந்த ஞானமாக இருக்குதே அப்படின்ட்டு. நல்லது, நீங்களும் இதே மாதிரி ஸ்வதர்ஷன சக்கரதாரி ஆகிட்டீங்கன்னா பிறகு சக்கரவர்த்தி ராஜாவாக உலகத்துக்கு எஜமானனாகவே ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் போனோடனே அவ்வளோதான், எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஏன்னா மாயை அந்த அளவுக்கு பலசாலியாக இருக்குது, அல்லது அவங்க அந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறாங்க. இங்கே பேசுகிற பேச்சு இங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. எப்படி கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை தண்டனை அனுபவிக்கும்போது சத்தியம் பண்ணுமா, நான் தப்பு பண்ண மாட்டேன்ட்டு. அப்புறம் வெளியில் வந்தோடனே மறுபடியும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ கர்ப்பத்தில் கொடுத்த சத்தியம் அங்கேயே நின்றுற மாதிரி தான் மனிதர்கள் இங்கே கேட்கும்போது நல்லா இருக்குன்றாங்க. அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு கலியுக விஷயத்திலே மூழ்கிடுறாங்க. ஸோ நீங்கள் கண்காட்சிகள் எல்லாம் புரிய வைக்கும் பொழுது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஞானம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் இப்படியெல்லாம் முயற்சி செய்வேன், இதை பண்ணுவேன், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. அங்கே சொன்ன வார்த்தை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் கொஞ்சமாவது இந்த ஞானத்தை கேட்ட தாக்கம்
கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அதனால் அவங்க மறுபடியும் வரவே மாட்டாங்கன்னு கிடையாது. மரம் நல்லா வளர்ச்சி அடையும் இல்லையா? அப்போ வளர்ச்சி அடையிறத பார்த்துட்டு எல்லோரும் ஈர்க்கப்பட்டு வருவாங்கன்றார் இல்லை. இப்போ எல்லாம் ஈஷா யோகா அப்படி தானே போயிட்டுருக்குறாங்க. பிரபலங்கள்லாம் அங்கே போகிறாங்க. பிரபலங்கள்லாம் எனக்கு அங்கே போய் இது சரியாச்சு அது சரியாச்சுன்னு அங்கே போயிட்டுருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கூட்டமெல்லாம் இந்த பக்கம் வரும்போது எல்லோரும் வர ஆரம்பிப்பாங்க. இப்போ இது கொடுமையான நரகமாக இருக்குது. கருட புராணத்தில் கூட இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. கொஞ்சம் பயம் இருக்கட்டுமே அப்படின்ட்டு. என்னென்ன மனிதர்கள் பாம்பாக பிறப்பாங்க, தேலாக பிறப்பாங்க, இப்படியெல்லாம் கருட புராணத்தில் இருந்து தான் வெளிப்படுது. பாபா சொல்கிறாரு, நான் உண்மையிலே உங்களை இந்த விஷம் நிறைந்த நதியில் இருந்து மீட்டு பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போகிறேன் இல்லையா. அந்த பாபா சொல்கிற அந்த விஷ நதின்றதுனால விஷ ஜந்துக்கள் உள்ள நதியாக அதில் காட்டிட்டாங்க. பாம்பு முதல்ல எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இங்கே விகாரத்தை தான் விஷம்னு பாபா சொல்கிறார். உண்மையிலே நீங்கள் சாந்தி தாமத்தில் அமைதியாக வசிப்பவர்களாக இருந்தீங்க. பிறகு அங்கே நடிப்பும் கிடையாது சாந்தி தாமத்தில், அதாவது பரந்தாமத்தில். பிறகு எப்போ சுகதாமமாகிய சொர்க்கத்துக்கு வரீங்களோ அங்கே நடிப்பு நடிக்கிறதுக்காக, சுகமான நடிப்பு நடிக்கிறதுக்காக வந்தீங்க. ஸோ அரைக்கல்பம் சுகத்தின் பாகத்தை நடிச்சுட்டு அடுத்த அரைக்கல்பம் துக்கத்தின் பாகத்தை நடிக்க வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ சந்தோஷமான விஷயம் என்ன, துக்கத்தின் பார்ட்டு முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நாம் சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த போதை இருக்கணும் இல்லை. இப்போ கலியுகத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாதுன்றது மைண்டில் ஆழமாக நம்பும்பொழுது தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காது. ஸோ அதனால் இந்த சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் ரெண்டுமே நம்ம வீடு இல்லையா, இதை நினைவு செய்வீங்க தானே. வீட்டையும் சொர்க்கத்தையும் தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு பாடுறாங்க. ஆனால் தாயும் தந்தையுமாகிய சிவபாபா கொடுக்குற அளவற்ற சுகமும் சத்யுகத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த நாடகமே அளவற்ற சுகம் அரைக்கல்பம், அளவற்ற துக்கம் அரைக்கல்பம், இப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்குது. ரெண்டுமே இருக்குது. விஷ்ணு அவதாரத்தை காட்டுறாங்க, லக்ஷ்மி நாராயணனுடைய ஜோடி மேலிருந்து வர மாதிரி காட்டுறாங்க. ஸோ மேலிருந்து யாராவது தேகதாரி வர முடியுமா என்ன? மேலிருந்து ஆத்மா தான் வருது. ஆனால் ஈஸ்வரனுடைய அவதாரமும் ரொம்ப ரொம்ப விசித்திரமானது. அவர் தான் பாரதத்தை சொர்க்கமாக்குறார். ஸோ அவருடைய அவதாரத்தை தான் சிவ ஜெயந்தின்னு பண்டிகையாக கொண்டாடுறாங்க. ஒருவேளை பரமபிதா பரமாத்மா சிவன் தான் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் முக்தியும் ஜீவன் முக்தியும் கொடுக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா பிறகு உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் சிவராத்திரியை, இந்த இறை தந்தையுடைய பண்டிகையை கொண்டாடுவாங்க. ஏன்னா சிவபாபா தான் உங்களை துக்கத்திலேருந்து விடுவித்து சொர்க்கத்திற்கு வழிகாட்டும் வழிகாட்டி அப்படின்னு எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையுடைய நினைவார்த்தமாக பண்டிகை கொண்டாடுவாங்க, அந்த சிவராத்திரி. இப்போ அப்படி கிடையாது இல்லையா. இப்போ சிவனுக்காக கொண்டாடுறாங்க, ஏன்னா அப்போ கண்ணு முழிச்சா முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டாக வச்சா பிரபஞ்ச சக்தி உள்ளே வரும், அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சிவபாபாவுடைய ஜென்மமே இந்த பாரதத்தில் தான் நடக்குது. அதனால் சிவ ஜெயந்தியும் பாரதத்தில் தான் கொண்டாடுறாங்க. இருந்தாலும் அந்த சிவனை பற்றி முழுமையான அறிமுகம் இல்லாத காரணத்தினால சிவராத்திரிக்கு லீவும் கொடுக்கறது கிடையாது. எல்லோருக்கும் சத்கதி வழங்கக்கூடியவர், அலௌகிக காரியம் செய்யக்கூடிய அவருடைய ஜென்மம் இந்த பாரத பூமியில் தான் நடக்குது.
அவருடைய ஜென்மபூமி இந்த பாரதம் தான். ஸோ அதனால் இந்த அவருடைய ஜென்மபூமியில் தானே அவருடைய பிறந்த நாளையும் தீர்த்த யாத்திரையும் அதிக அளவில் கொண்டாடணும். உங்களுடைய நினைவார்த்த கோயிலும் இங்கே தானே இருக்குது இல்லையா? உங்களுடைய நினைவார்த்தம் கோயிலும் இங்கே தான் இருக்குது. உங்களை அந்த கோயிலை வச்சு பூஜைக்கு தகுந்தவரை ஆக்கின சிவபாபாவுடைய கோயிலும் இங்கே தான் இருக்குது. சிவபாபா தான் விடுவிப்பவராகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறாரு. அதுக்காக வராரு, வந்து விடுவிக்கிறாரு, வந்து உண்மையான வழியை காட்டுறாருன்னு பாவம் யாருக்குமே தெரியல. தெரிஞ்சால் எல்லாம் விட்டு ஓடி வருவாங்க இல்லையா பாபா கிட்ட. எல்லா துக்கத்துலேருந்தும் எங்களை விடுவித்து சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போங்க பாபான்னு தான் எல்லோரும் கூப்பிட்றாங்க அவரை. ஆனால் உண்மையை புரிஞ்சுக்கிறது கிடையாது. துக்கம்னா என்ன, துக்கம் வருவது எதனால், பாவத்தினால, அந்த பாவம்ன்றது என்ன, இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறது கிடையாது. பாரதம் மிக மிக உயர்ந்ததிலும் உயர்ந்த கண்டம். பாரதத்துடைய மகிமையே அபாரமானதுன்னு பாடப்பட்டிருக்குது. ஏன்னா பாரத பூமியில் தான் சிவபாபாவுடைய ஜென்மம் நடக்குது, பிறப்பு நடக்குது. ஆனாலும் அப்படிப்பட்ட சிவத்தந்தை பாரத பூமியில் வந்திருக்கிறார் அப்படின்னு பாரதவாசிகளை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் அவருக்கு தபால் தலை, அதாவது ஸ்டாம்ப் கூட வெளியிடுறது கிடையாது. ஆனால் மற்ற எல்லாருடைய தபால் தலைகளும் நிறைய வெளியிட்டபடி தான் இருக்கிறாங்க. இந்த தலைவர், அந்த தலைவர், மத தலைவர், சாது சன்னியாசி, அப்படி இப்படின்ட்டு. சரி, அப்போ சிவத்தந்தையுடைய மகத்துவத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி புரிய வைக்கிறதுன்னு யோசிங்க. வெளிநாட்டில் கூட சாது சன்னியாசிகள்லாம் போய் பாரதத்தின் பழமையான யோகத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையிலே மிக பழமையான யோகம் நாம் கற்றுக்கிற இந்த ராஜயோகம் தான். இதை நீங்கள் அங்கே போய் புரிய வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா ராஜயோகத்தை யார் கற்றுக் கொடுத்தாங்கன்னு கூட யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுங்கள். கிருஷ்ணர் கூட ஹடயோகத்தை ஒன்றும் கற்பிக்கலை. ஸோ சாது சன்னியாசிகள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ராஜயோகம் இல்லை, ஹடயோகம். சன்னியாசிகளுடையது ஹடயோகம்தான். ஸோ நல்ல எழுத படிக்க தெரிஞ்சவங்க, தன்னை தத்துவ ஞானிகள்னு சொல்லிக்கிறவங்க இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு முன்னேறணும். மேலும் நாங்கள் கூட சாஸ்திரங்களை படிச்சிருக்கிறோம், ஆனாலும் கடவுள் சொல்கிறது தான் சரி, மற்ற எல்லாமே தப்பு அப்படின்னு அவங்க சொல்லணுன்றார். அந்த மாதிரி அவங்களுக்கு புரிய வைங்க. சாது சன்னியாசிகளும் இதை ஏற்றுக்கிற மாதிரி புரிய வைங்க. நாங்கள் எத்தனையோ சாஸ்திரங்களை படிச்சுட்டோங்க, ஆனால் பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் சொல்கிறது தான் சரி, மற்ற எல்லாமே தப்புன்னு சொல்லணும். வள்ளலார் கடைசியில் சொன்னார் இல்லையா, சாஸ்திர குப்பைகள்னு சொன்னார். ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்த ஸ்தலம் இந்த மதுபந்தான்னும் அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே தான் தந்தை வரார். இதுதான் தர்ம பூமி. தந்தையை தெரிஞ்சுக்கிட்டு உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் இந்த சேவையில் நாம் ஈடுபடுத்திடுறோம். அப்பாவை அடையாளம் கண்டுக்கிட்டோடனே அவருக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்கிறோம், உடல், மனம், பொருள் எல்லாத்தையும். ஏன்னா அந்த தந்தை தான் நம்ம எல்லோரையும் இந்த துக்கத்திலேருந்து விடுவிக்கிறார். வேறு எந்த தர்ம ஸ்தாபகர்களும் துக்கத்திலிருந்து யாரையும் விடுவிக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த தர்மஸ்தாபகர்களுக்கு பிறகு தான் அந்த தர்மத்தை சார்ந்தவர்களே இந்த துக்கம் நிரம்பிய உலகத்துக்கே வராங்க. அப்புறம் எங்கே அவங்க விடுவிக்கிறது? அந்த தர்மஸ்தாபகரும் மீண்டும் மீண்டும் ஜென்மம் எடுத்து துக்கத்தை தான் அனுபவிக்கிறார். ஸோ எல்லோரும் வரிசைக்கிரமமாக அவங்கவுங்க நடிப்பை நடிக்க வராங்க. நடிப்பு நடித்து கடைசியில் தம பிரதானமாக ஆகிடுறாங்க, ஆகி தான் தீரணும். ஸோ அப்போ தான் கடைசியில் தந்தை எல்லோரையும் சதவ பிரதானமாக ஆக்குறார் இந்த ஞானத்தை கொடுத்து. ஸோ அதனால் இந்த பாரதம் எவ்வளோ உயர்ந்த தீர்த்தஸ்தலம், கடவுளே வரார். அப்போ அனைத்திலும் விட
முதல் நம்பர் உயர்வான பூமி இந்த பாரதம் தான். இன்றைக்கி அந்த பாரதத்தை தான் உலகம் முழுவதும் நிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் பாபாவும் வரார். இது என்னுடைய ஜென்ம பூமின்னு சொல்கிறார். நான் எல்லோருக்கும் சத்கதியை கொடுக்குறேன், பாரதத்தையே சொர்க்கமாக ஆக்கிடுறேன். ஸோ நம்மளை சொர்க்கத்தின் எஜமானர் ஆக்கிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட தந்தையை எவ்வளோ அன்பாக நம்ம நினைக்கணும் இல்லையா? குப்பை தொட்டியில் குப்பையாக கிடக்கிறோம். நம்மளை தூய்மையான சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறது மட்டும் இல்லை, அங்கே எஜமானனாக வேறு ஆக்குறாரு அப்படின்னா எவ்வளோ நினைக்கணும் அன்பாக. ஸோ நினைக்கணும், எப்படி இருந்த என்ன எப்படி ஆக்குறீங்க பாபான்ட்டு. ஸோ உங்களை பார்த்து மற்றவர்கள் கூட இதே மாதிரி கர்மம் செய்வாங்க. பாபாவை நினைப்பாங்க. பாபா நினைவில் அன்பான காரியங்கள், அதே நேரத்தில் விலகி இருக்கக்கூடிய காரியங்களை தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம கவனம் கொடுக்கணும். நம்ம செய்கிற காரியத்தை மற்றவர்களும் செய்வாங்கன்ற எச்சரிக்கையோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும், ஸ்ரீமத் படி செய்யணும். ஸோ இதுதான் அலௌகிகமான தெய்வீகமான கர்மம்னு சொல்லப்படுது. ஸோ பாபாவுடைய செய்தி எல்லோருக்கும் கொடுக்கறது தான் உண்மையிலே அலௌகிகமான தெய்வீகமான கர்மம். இதெல்லாம் எங்கே அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களோட இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறவங்க வெளிப்படுவாங்க. நீங்கள் நல்ல நல்ல படம் உருவாக்கும் பொழுது கப்பல் நிறைய நிரப்பிக்கிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரியும் வெளிப்பட போகிறாங்க. கப்பல் எங்கெல்லாம் நிற்கிதோ அங்கெல்லாம் படத்தை மாட்டி வைப்பாங்களாம். உங்களுடைய சேவை நிறைய நடக்க இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சிஸ்டர் மலேசியாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு நாடுன்னு நினைக்கிறேன், அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பாபா சொல்கிற ஹெலிகாப்டரில் நோட்டீஸ் போட சொல்லி அது போடணும் அப்படின்னு மதுபன்லாம் கூட பேசுனாங்க. ஸோ அது டச் ஆகுது பாருங்கள் இல்லையா? அது யார் முந்தைய கல்பத்தில் பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க, அதுமாரி வெளிப்படுவாங்க. அதேமாதிரி இப்பயும் சொல்கிறார், கப்பல் போகிற இடமெல்லாம் மாட்டி வைப்பாங்க அப்படிங்கிறார். உங்களுடைய சேவை நிறைய நடக்க போகுது. நிறைய உதவுற மனப்பான்மை உள்ளவர்கள், உண்டியலை நிரப்பக்கூடிய ராஜாதி ராஜாக்கள் கூட வருவாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க, அம்பானி போன்றவர்களும் கூட வருவாங்க. மேபி வந்திருப்பாங்க ஆல்ரெடின்னு நினைக்கிறேன். டாட்டா வந்திருந்தார், அம்பானி வந்தாரா தெரில. அவங்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தொடங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள் தான் இந்த மாதிரி செய்ய தொடங்குவாங்க. ஏன்னா இப்போ அசோக சக்கரவர்த்தி புத்த மதத்தை எல்லா இடத்துலையும் செய்கிறதுக்கு ஒரு கருவியாக இருந்தார். அதேமாதிரி நம்ம தர்மத்துக்கும் பரவ செய்கிறதுக்கு அதுமாதிரி நிறைய பணக்காரர்கள் கருவியாக மாறுவாங்க. இந்த பழைய உலகத்தை மாற்றி புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு எல்லோருக்கும் தெரியணும் இல்லையா? உங்களுடைய புத்தி கூட இதுக்கு முன்னாடி கீழானதாக தானே இருந்துச்சு. ஆனால் இப்போ எவ்வளவு சுத்தமான புத்தியுடையவர்களாகி இருக்கிறீங்க. இது எதுக்கு சொல்கிறாரு? மற்றவங்களாம் எங்கே எடுக்க போகிறாங்க? ஏன்னா நீங்களுமே இதுக்கு முன்னாடி அப்படி தானே இருந்தீங்கன்றார். இது குரானில் வெளிப்படுது. இதே வார்த்தை வரும். நாம் இந்த ஞானம் மற்றும் யோக பலத்தின் மூலமாக தான் உலகத்தை சொர்க்கமாக்குறோன்னு நமக்கு தெரியும். மற்றவங்க எல்லோரும் முக்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. நீங்கள் அதிகாரம் மிக்கவர்களாக, அத்தாரிட்டியாக ஆகணும். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையுடைய குழந்தைங்க இல்லையா நீங்கள்? ஸோ அப்போ இந்த ஞானத்தை அதிகாரத்தோட அன்பாகவும் சொல்லணும், பணிவாகவும் சொல்லணும், அதே நேரத்தில் இதுதான் ரைட்டுன்ற அதிகாரத்தோடும் சொல்லணும். ஏன்னா தப்பான விஷயம்லாம் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது இங்கே கடவுள்கிட்டே நேரடியாக படிக்கிறோம். இதுதான் சத்தியம். இப்போ நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லணும்? ஏன்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையுடைய குழந்தைங்க இல்லையா நீங்கள்? நினைவின் மூலமாக உங்களுக்கு சக்தி கிடைக்கிது. பாபா உலகத்துடைய சர்வசக்திவான், ஆல்மைட்டி அத்தாரிட்டி. அனைத்து வேத சாஸ்திரங்கள் உருவாகிறதுக்கு காரணமான சாரமே பாபா கொடுக்குற ஞானம் தான். அதை சொல்கிறார் இல்லையா? வேதங்களின் சாரத்தை சொல்கிறாருன்னா வேதத்தை படிச்சுட்டு சொல்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. எந்த சாரத்திலிருந்து அந்த வேதம்ன்ற விஸ்தாரம் வந்ததோ அந்த சாரத்தை சொல்கிறாருன்னு அர்த்தம்.
ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு சேவை செய்கிற ஊக்கம் நிறையா இருக்கணும். வாயிலிருந்து ஞான ரத்தினங்களை தவிர வேறு எதுவுமே வெளிவரக்கூடாது. அந்த நிலையை அடையும் போது தான் பாபா ஈஸியாக பிரத்யட்சமாவார் இல்லையா? எந்த பாபா குழந்தைங்களும் வீண் விஷயமே பேச மாட்டாங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? அஞ்ஞானிகள் கூட வீண் விஷயம் பேசுகிறதில்ல, மற்றவங்கள பற்றி பொருளை பேசலைன்னா அவங்கள ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால் கடவுள்கிட்ட வந்து படிக்கிற நாம் அந்த மாதிரி வீண் விஷயம் பொருளை பேசுறதெல்லாம் பண்ணலாமா? நீங்கள் எல்லோருமே ஞான யோகத்தில் சிறந்தவர்கள். உலகம் முழுவதும் பச்சை பசேல்னு பசுமையாக போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாமே புத்தம் புதியதாக அங்கே இருக்கும். துக்கத்துடைய பேரே இருக்காது. பஞ்ச தத்துவங்கள் கூட உங்களுடைய சேவையில் ஆஜராகி இருக்கும். இன்றைக்கி பஞ்ச தத்துவங்கள் மனிதர்களை ஒரு பக்கம் குளிரில் வாட்டி வதைக்குது, இன்னொரு பக்கம் கடுமையான வெயில், கடுமையான மழை. அங்கே பஞ்ச தத்துவம் உங்களுக்கு சுகத்தை மட்டுமே கொடுக்கும். உங்களை சுகமாக வச்சுருக்கிற சேவை மட்டுமே பண்ணக்கூடிய சேவகனாக மாறிடும். இப்போ நிறைய பேர் சேவைக்கு புறம்பான காரியத்தை டிசர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மனிதர்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறாங்க. பாபா நம்மளை தகுதி மிக்கவர்களாக ஆக்குறார். நல்லது. அற்புதமான முறையை கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஞானம் யோகத்தில் நிரம்பியவர்களாக ஆகணும். உங்கள் வாயிலிருந்து ஞான ரத்தினங்கள் மட்டும்தான் வெளிப்படணும். எப்போவுமே சேவையில் ரொம்ப ஆர்வம் இருக்கணும். எப்போவுமே பாபா நினைவில் இருக்கணும். எல்லோருக்கும் பாபாவுடைய நினைவை ஏற்படுத்தணும். இந்த அலௌகிக காரியத்தை தான் நீங்கள் எப்போவும் பண்ணணும். நீங்கள் செய்கிறத பார்த்து மற்றவங்களும் பண்ணுவாங்க. உண்மையிலும் உண்மையான பிரியதர்ஷினியாகி ஒரு பிரியதர்ஷனின் மீது முழுசாக அர்ப்பணமாகணும், அதாவது பலியாகணும். அப்போ தான் உண்மையான தீபாவளி நடக்கும். வரதானம். உலக மகாராஜான்ற பதவியை பிராப்தி அடையணும்னா அனைத்து சக்திகளின் சேமிப்புகளில் நிரம்பியவராக இருக்கணும். அதுக்கு விளக்கம், யார் உலக மகாராஜா பதவியை பிராப்தியாக அடையிறவங்களோ அவங்க தனக்கு மட்டும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் தடை வர்றது சகஜம்தான், சோதனை வர்றது சகஜம்தான். அதை தேர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம்தான். எல்லோருமே தடைகளை வெல்லணும், மாயாவை வெல்லணும்னு நினைப்பாங்க. அது சுய புருஷார்த்தம். ஆனால் உலகத்துக்கே மகாராஜா ஆகிறவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? இப்பொழுதுலேருந்து அனைத்து சக்திகளும் சேமிப்பாகி நிரம்பி இருக்கும். அதனால் அவங்களுடைய ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு சங்கல்பமும் மற்றவங்களுக்காகத்தான் இருக்கும். பிரம்மபாபா அப்படி தானே இருந்தார் ஆரம்பத்தில் இருந்தே இல்லையா? இப்போவும் அப்படி தான் இருக்கிறார். ஸோ அந்த சுப பாவனை, சுப விருப்பம், அவங்களுடைய உடல், மனம், பொருள், நேரம், சுவாசம் எல்லாமே உலக நன்மைக்காக வெற்றியாகி கொண்டே இருக்கும். அதாவது பயன்பட்டு கொண்டே இருக்கும். பயன்படுத்துறது தான் வெற்றியாக்குறதுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக இதோடைய கண்டினியூஷன் அவ்யக்த இஷாராலையும் வரும். அதை பார்த்துட்டு ஸ்லோகன் பார்க்கலாம். தங்களுக்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். உங்களுடைய சுபபாவனை, சிரேஷ்ட விருப்பம், சிரேஷ்ட உள்ளுணர்வு, சிரேஷ்ட அதிர்வலைகள், சிரேஷ்டனா உயர்ந்த. ஸோ உங்களுடைய சுபமான பாவனை, எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற நன்மை செய்யக்கூடிய பாவனையும், உயர்ந்த விருப்பமும், உயர்ந்த உள்ளுணர்வும், உயர்ந்த அதிர்வலைகள், இதன் மூலமாக நீங்கள் எங்கே இருந்தாலும் மனதின் மூலமாக எல்லா ஆத்மாக்களுக்கும் சேவை செய்ய முடியும். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் தேக உணர்விலிருந்து விடுபடணும், விகாரத்தை வெல்லணும். இந்த எண்ணம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வைராக்கியத்தை கொடுக்கும். அப்போ நீங்கள் சேவை செய்கிறீங்க தானே, எந்த இடத்துல இருந்து வேணாலும்.
ஏன்னா மனதின் மூலமாக பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு ஒரு விதி இருக்குது. அது என்னது? எப்போவுமே லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக இருக்கணும் இல்லையா? லைட் ஹவுஸ்ன்றது ஒளியை மட்டுமே கொடுக்கக்கூடியது. அப்படி நான் ஒளியாகவே இருக்கிறேன், என்னை சுற்றி ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். சக்தியின் ஒளியை, குணத்தின் ஒளியை, உயர்ந்த எண்ணங்களின் ஒளியை நாலாபுறமும் பரவ செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்ற நிலையில் இருக்கிறது தான் இந்த மனசா சேவை செய்கிறதுக்கான அடிப்படை தேவையே. இதுக்கு ஸ்தூல சாதனம் இல்லைன்ற பிரச்சனை இல்லை, எனக்கு சேவைக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எது பண்ணாலும் மைண்டு எதையோ ஒன்றத்தை சிந்திச்சுட்டு தானே இருக்குது. ஸோ மைண்டு ஃபுல்லாக உலக நன்மை மட்டுமே இருந்தால் தானாகவே அந்த சேவை நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக மாறுவது ரொம்ப 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 அவசியம். அதுதான் உலக மகாராஜாவுடைய குணம். இப்போ ஸ்லோகன் பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தான் சிறப்பம்சங்கள் தனித்தன்மை இருந்தாலும் ஒரு பலகீனம் அதை அழிச்சிடுன்றார். அதனால் ஒரு பலகீனம் தானேன்னு அலட்சியப்படுத்தாமல் அதுக்கும் விடை கொடுத்துடணும். ஒரு பலகீனத்தை கூட நெருங்க விடக்கூடாது. ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முறையில் நிறைய ரகசியம் வெளிப்பட்டிருக்குது. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.